இது வந்து டிஎன்பிஎஸ்சி தமிழில் கேட்ட கொஷின் பேப்பர் தான், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரு. இதை நம்ம வந்து ஒரு ரீகால் பார்த்து போனோன்னா இதுலேருந்து கூட நமக்கு கொஷின்ஸ் வரலாம். டெட்டில் வரலாம், டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 தமிழில் வரலாம். அப்புறம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இப்போ டிஆர்பி எல்லா எக்ஸாம்லேயும் கேட்குறாங்க இல்லையா, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, அதுலேயும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம ஓல்டு பேப்பர் தான் இது, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட தமிழ் 100 கொஷின் இருக்கு இல்லையா, ஒரு ரீகால் மாதிரி பார்த்துட்டு போனால் இதுலேருந்து கூட நமக்கு கொஷின்ஸ் வரலாம். ஏன்னா இது 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் இதுலேயும் கேட்டிருக்காங்க. நமக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லேயும் அந்த லெவல் தான் கேட்பாங்க. அதே மாதிரி டெட் எக்ஸாம்லேயும் பேப்பர் 1 பேப்பர் 2லேயும் நிறைய கொஷின்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். விழலுக்கு இறைத்த நீர் போல இவ்வுவமை விளக்கும் பொருள் அப்படின்னா பயனற்ற ஒரு செயல். அடுத்தது, ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுதல். மடை திறந்த வெள்ளம் போல், இதுக்கு என்ன பொருள்னா மடை திறந்த வெள்ளம் போலனா தடையின்றி மிகுதியாய். அடுத்து, தன்வினை பிறவினை செய்வினை செய்யப்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டு எடுத்து எழுதுதல். கவிதாவால் உரை படிக்கப்பட்டது, இது என்னன்னு கேட்குறாங்க. இது வந்து செய்யப்பாட்டு வினை வாக்கியம். அடுத்தவங்களால் சொல்கிறோம் இல்லையா, 3rd பர்சனை சொல்கிறோம், அப்போ செய்யப்பாட்டு வினை வாக்கியம். பாண்டியர்களின் கப்பற்படை தளம் கொற்கை. தன்மணல் இலக்கண குறிப்பு, இது வந்து பண்பு தொகை. இடுகுறி பொதுப்பெயர், இது வந்து காடு. இடுகுறி சிறப்பு பெயர் பனை. காரண பொதுப்பெயர் பறவை. காரண சிறப்பு பெயர் மரங்கொத்தி. இடுகுறினா பொதுப்பெயர், இடுகுறி பொதுப்பெயர் சிறப்பு பெயர்னு 2 இருக்குது, பொதுவாக உள்ளது. இப்போ காடுங்கிறது ஒரு பொது பெயர் தான். அதே மாதிரி பறவைங்கிறதும் ஒரு பொது பெயர் தான். அதில் வந்து காடுங்கிறது இடுகுறி பொது பெயர், காரண பொது பெயர் வந்து பறவை, பறக்கிறதுனால அது காரணத்தோடு வரல, காரண பொது பெயர். அதே மாதிரி சிறப்பு பெயர் சிறப்பாக சொல்கிறது. இப்போ இடுகுறி சிறப்பு பெயர் வந்து பனை ஒன்று, காரண சிறப்பு பெயர் வந்து மரங்கொத்தி, மரத்தை கொத்துறதுனால அது காரண சிறப்பாக சொல்கிறது. அதே மாதிரி இடுகுறி சிறப்பு பெயர்னா பனை. அடுத்தது, பண்பு பெயர் இடம்பெற்ற தொடர். எதில் பண்பு பெயர் இருக்குது அப்படின்னா உயிர்கள் இடத்தில் அன்பு காட்டு, இது வந்து பண்பை குறிக்குது, அதனால் பண்பு பெயர் இருக்குது. சொற்களை சரியாக வரிசைப்படுத்தி சொற்றொடராக்குக. கடல் அலையின் வேகம் மிக இன்று அதிகமாக உள்ளது. இதை வந்து வரிசைப்படுத்தி சொல்லணும்னா, இன்று கடல் அலையின் வேகம் மிக அதிகமாக உள்ளது. இதெல்லாம் பார்த்தாலே தெரியும், ஈஸியான கொஷின் தான். வேர் சொல் கேட்குறாங்க. சென்றான், அதோட வேர் சொல் வந்து செல். செல்லுங்கிறது தான் சென்றானோட வேர் சொல். இகழ்ந்தனர், இதோட வேர் சொல் கேட்குறாங்க. இகழ்ந்தனர் வேர் சொல் வந்து இகழ். அடுத்து, மீ என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள். மீ அப்படின்னா மேலே, மீ அப்படின்னா மேலே. நா ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள். நா அப்படின்னா நாவு. அடுத்த, ஒளி வேறுபாடு அறிந்து. அரை அப்படின்னா பாதி, அரை அரைதல். அறுவடை திருநாளுக்கு பொருந்தாத சொல். அறுவடை ஒரு ஊர்லேயும் ஒரு ஸ்டேட்லேயும் ஒரு பேர் சொல்லுவாங்க. இதில் வந்து மகர சங்கராந்தி, லோரி, உத்தராயன், இதெல்லாம் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் கொண்டாடுற ஒரு அறுவடை திருநாள். அதில் போகிங்கிறது வந்து அறுவடை திருநாள் கிடையாது, பொங்கல்னு வரணும். போகிங்கிறது அறுவடை திருநாள் இல்லை. பொருந்தா வினை மரபு கேட்குறாங்க. முறுக்கு உண்டார், அது வந்து வினை மரபு கிடையாது, ஏன்னா முறுக்கு தின்றான் அப்படின்னு வரும். இப்போ அம்பு எய்தார், ஆடை நெய்தார், தண்ணீர் குடித்தார், இதெல்லாம் வந்து வினை மரபு. முறுக்கு தின்றான் தின்றாள் அப்படி வரணும், அதுதான் வினை மரபு. இது வந்து பொருந்தாது. முறுக்கு உண்டாருங்கிறது பொருந்தா வினை மரபு. மேதை, அதுக்கு எதிர் சொல் வந்து பேதை. புனையினும் புல் நட்பு, இதில் புல் என்பதற்கு பொருத்தமான எதிர் சொல், அது கரெக்டாக பார்க்கணும். புல்லுங்கிறதுக்கு பொருத்தமான பொருள் கேட்கல, பொருத்தமான எதிர் சொல் கேட்குறாங்க. புல்லுக்கு எதிர் சொல் வந்து மேலான. புத்துயிர் ஊட்டி, புதுமை கூட்டல் உயிர் கூட்டல் ஊட்டி, பிரித்து எழுதுக. புத்துயிர் ஊட்டி, புதுமை கூட்டல் உயிர் கூட்டல் ஊட்டி.
அடுத்தது சரியான மரபு தொடர் உள்ள பொருள். ஆகாய தாமரை. ஆகாயத்தில் தாமரை இருக்காது, அப்போ இல்லாத ஒன்று. அடுத்தது எண்ணி துணிக கருமம். இதில் கருமம் என்பதன் பொருள், கருமம்னா செயல், கருமா அப்படின்னு சொல்லுவோம்ல, செயல். சைவ சமய குறவர்கள் நால்வர். சைவ சமய குறவர்கள் 4. நாயன்மார்கள் 63. அதே மாதிரி சைவ சமய குறவர்கள் எண்ணிக்கை 4. சரியான கூற்றை தேர்வு செய்க. எது சரின்னு கேட்குறாங்க. திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் திருமுனைப்பாடி நாடு திருவாமூர். இது சரி. இது திருஞான சம்பந்தரால் அப்பர் என அழைக்கப்பட்டார். இதுவும் சரி. தாண்டக வேந்தர் என அழைக்கப்படுபவர் அப்பர். இதுவும் சரி. ஆளுடைய அரசு வாகீசர் என அழைக்கப்படுவர் திருநாவுக்கரசர். இது எல்லாருமே திருநாவுக்கரசரை பற்றி கொடுத்துருக்காங்க. திருநாவுக்கரசர் வந்து திருமுனைப்பாடி என்ற நாட்டில் திருவாமூர் என்ற ஊரில் தான் பிறந்தார். இவர் வந்து அப்பர்னு சொல்லுவாங்க. யார் அழைச்சாங்கன்னா திருஞான சம்பந்தர் வந்து திருநாவுக்கரசர் அப்பர்னு அழைத்தார். அதே மாதிரி அப்பர் வந்து இன்னொரு பேர் தாண்டக வேந்தர் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆளுடைய அரசு அப்படின்னாலும் திருநாவுக்கரசர் தான், வாகீசர் அப்படின்னாலும் திருநாவுக்கரசர் தான். இதில் எப்படி வேணாலும் உங்களை கேட்கலாம். எல்லாமே திருநாவுக்கரசரை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அனைத்தும் சரி. அடுத்தது பாரத தாயின் அடிமை துயரத்தை விளக்கும் பாரதியாரின் நூல் வந்து பாஞ்சாலி சபதம். அடுத்தது அழகிய சொக்கநாதர் பிறந்த ஊர் தச்சநல்லூர். வியாசர் பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல் வந்து பாஞ்சாலி சபதம். பாஞ்சாலி சபதம் தான் வியாசர் எழுதின பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல் பாஞ்சாலி சபதம். காவடி சிந்தின் தந்தை வந்து அண்ணாமலையார். அடிக்கடி கேட்டிருக்காங்க. காவடி சிந்தின் தந்தை என அழைக்கப்பட்டவர் அண்ணாமலையார். குறுந்தொகையோட அடி வரை கேட்குறாங்க. 4லேருந்து 8 அடி வந்து குறுந்தொகையில் இருக்கும். அதேமாதிரி 13லேருந்து 31 400 அது மாதிரி ஒவ்வொரு அடிக்கும் என்னென்ன பாட்டு அப்படின்னு தெரிஞ்சிட்டா ஈஸியாக அடிச்சிடலாம். அது தண்டமிழ் ஆசான் என்று இளங்கோவடிகள் யாரை சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு கேட்குறாங்க. சீத்தலை சாத்தனாரை இளங்கோவடிகள் சொல்லுவார் தண்டமிழ் ஆசான். சொன்னவர் வந்து இளங்கோவடிகள். யாரை சொன்னாங்கன்னா சீத்தலை சாத்தனாரை சொல்லியிருக்கிறாரு. பொருத்தமான அருஞ்சொல் பொருள் என்ன பொருள் கேட்குறாங்க. கரெக்டானது பாசவர் அப்படிங்கிறது வெற்றிலை விற்போர். ஓசுனர்னா என்ன, வெறுக்கைனா என்ன, காருகர்னா என்ன, எல்லாம் மாற்றி கொடுத்துருக்காங்க. அது புக்கில் இருக்குது, அது ஆர்டராக படிச்சுக்கோங்க. வெற்றிலை விற்போர் தான் பாசவர், அதுதான் கரெக்டான பொருள். பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய மாமலை பயந்த காமருமணியும் என தொடங்கும் இந்த நூல், இந்த பாட்டு இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்குறாங்க. இது வந்து புறநானூரில் உள்ள பாட்டு. பொன்னும் துகிரும் முத்தும் இது வந்து புறநானூறு. கீழே காணப்பெற்றவற்றில் பொருத்தம் இல்லாதது நற்றினை பரிபாடல் கலித்தொகை 10 பாட்டு. இதில் வந்து 10 பாட்டு மட்டும்தான் பொருத்தம் இல்லாதது. மீதி எல்லாம் வேறு இதை தான் வரும். 10 பாட்டு தனியாக வரும். கல்வி அழகே அழகு என்றும் கல்வி கரையில் கற்பவர் நாள் சில என கூறும் நூல் வந்து நாலடியார். பொன் திறந்து கொண்டு புகாவ நல்கினால் பழமொழி 400. இதில் புகாவா என்பதன் பொருள் வந்து உணவு. புகாவா என்பதன் பொருள் உணவு. முதுமொழி காஞ்சி என்னும் நூலுக்கு வழங்கப்பெறும் வேறு பெயர். முதுமொழி காஞ்சிக்கு இன்னொரு பேர் அறவுரை கோவை. அடிக்கடி கேட்டு கொஷின் இது. முதுமொழி காஞ்சி இன்னொரு பேர் வந்து அறவுரை கோவை. பொம்மல் என்பதன் பொருள் வந்து சோறு. பொம்மல்னா சோறு, இது அடிக்கடி கேட்டிருக்காங்க. பொம்மல் சோறு. திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் தஞ்சை ஞானப்பிரகாசர். திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர், அச்சில் ஏற்றினவர் யாருன்னு பார்த்தா தஞ்சை ஞானப்பிரகாசர். இதுவும் கேட்டிருக்காங்க அடிக்கடி. ஓடையிலே ஒருகின்ற தீஞ்சுவை தண்ணீரே உகந்த தண்ணீர் இடைமலர்ந்த சுகந்த மணமலரே என்று இறைவனின் திருவடிகளை பாடியவர் வந்து ராமலிங்க அடிகள். ஓடையிலே ஒருகின்ற தீஞ்சுவை தண்ணீரை பாடினவர் வந்து ராமலிங்க அடிகள். பாடல் அறிந்து பொறுத்துக்க. காலை மாலை உலாவி நிதம் யார் பாடினா அப்படின்னா கவிமணி தேசிய விநாயகர் பாடியிருக்காரு. மீதூன் விரும்பேல் இது வந்து ஔவையார் சொல்லியிருக்காங்க. திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் இது வந்து திருமூலர் சொல்லியிருக்காரு. அடுத்தது மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு இது வந்து திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு.
காலை மாலை உலாவி நிதம் கவிமணி சொல்லியிருக்கிறாரு. மீத்தூன் விரும்பேல் ஔவையார். திடம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார். இது சொன்னவர் திருமூலர். மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு.